அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பின்னேரம் டீ ஸ்நாக்ஸுக்காண்டி வெங்காயத்தில் பகோடா செய்திருந்த நாங்கள் அது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்காக நான் முதல்ல கோதுமை ஒரு கப் எடுக்கிறேன். அடுத்ததாக ஒரு மேசக்கரண்டி கார்ன்ஃப்ளவர் எடுக்கிறேன். அடுத்ததுக்கு தேவையான அளவு உப்புத்தூள் சேர்க்கிறேன். அடுத்ததாக 3 உள்ளி எடுத்திருக்கிறேன். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். எல்லாம் சேர்த்து இடிப்பம் வாசனைக்காண்டி. மற்ற ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கிறேன். எல்லாம் சேர்த்து இடித்து இப்போ இந்த மாவோட சேர்க்க போகிறேன். வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும் என்பதற்காக இப்போ இடிச்செடுத்துட்டேன். இதையும் அந்த மாக்கலவைக்குள்ள சேர்க்குறேன். அடுத்ததாக கறிவேப்பிலை 2 நட்டு கறிவேப்பிலை எடுத்து உதிர்த்து போடுறேன். கறிவேப்பிலையும் வாசனைக்காண்டி தான் போடுறேன். சுவையாகவும் வாசனையாகவும் இருக்கும் என்பதற்காக. அடுத்தது தனி மிளகாய்த்தூள் 1/2 தேக்கரண்டி சேர்க்குறேன். அடுத்த சின்ன சீரகம் 1 தேக்கரண்டி சேர்க்குறேன். அடுத்த இதில் மெயினாக நாங்கள் வெங்காய பகோடா தான் செய்கிறோம். வெங்காய பகோடா வெங்காயம் மாவு மொட்டணும் என்பதற்காக எப்பன் கொதி நிலையில் உள்ள எண்ணெய் சேர்த்துலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துலாம். சேர்த்து எல்லாம் உண்டா கலந்து இனிமேல் வெட்டி வச்சிருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கேன். அந்த வெங்காயத்தையும் இதுக்குள்ளே சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை குழச்செடுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். தண்ணி கூடினா பகோடாவாக வராது. தண்ணி சேர்க்க எங்களை மாவுலையும் தனி மிளகாய்த்தூள் சேர்த்த நிறத்தை கொடுக்கும். எனக்கு கொஞ்சம் சிவப்பாக வந்துட்டு மாவு. உங்களுக்கு அதிக காரம் வேணுமெண்டா 1 தேக்கரண்டி சேர்க்கலாம். நான் 1/2 தேக்கரண்டி சேர்த்தேன். என்ன சின்னாக்களை கொடுக்குறேன் வழியாக. இப்போ இதில் நான் பாத்திரத்தில் எண்ணெயை கொதிக்க விட்டுருக்கேன். அதுக்குள்ளே இப்படி உங்களோட விரும்பின ஷேப்பில் போட்டு பொரிச்செடுத்திங்கன்னா சுவையான வெங்காய பகோடா தயாராகிடும். வெங்காயம் வந்து சளியை வெட்டம்ன்ற வழியாக ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் கூட தான் இது. பின்னேரத்தில் சாப்பிட்றதுக்கு 2 பக்கம் வேக விட்டு எடுத்தோம்னா ஓகேங்களா பகோடா தயாராகிடும். நீங்கள் மறுக்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததை கமெண்ட் பண்ணுங்க. இப்படி நாங்கள் முழுக்களையும் பொரிச்செடுத்தோம்னா ஓகே. தேங்க்யூ.